ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளைன் நூடுல்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. வினிகரு, சோயா சாஸு, வெங்காயத்தாழோட லீஃபு, பீன்ஸு, பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, வெங்காயத்தாழோட வெங்காயம், கேரட்டு, கொடை மிளகா, கோஸு, 3 முட்டை எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸு, இது வந்து ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, கரம் மசாலா, பெப்பர். இப்போ இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில். நம்ம வந்து நூடுல்ஸை வந்து தனியாக வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்க ப்ளைன் நூடுல்ஸை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக ஆயிலும் உப்பும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் நான். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் உதிரியாக நல்லா பளபளன்னு கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் இது பண்ணாலும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பழம் தான் தேவை.
ஒயிட் பெப்பர் இல்லை, அதனால் நான் பிளாக் பெப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நூடுல்ஸ் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.